உயர்தரம் படிக்கிற பொம்பளை பிள்ளையின் புகைப்படத்தையும் தொலைபேசி இலக்கத்தையும் சமூக வலைதளத்துல ஆபாசமாக பதிவு செய்த அதே உயர்தரத்துல படிக்கிற மாணவன் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போன அந்த மாணவியினுடைய உறவினர்களை தாக்கிய குற்றத்திற்காக மாணவனுடைய தந்தையாரும் இப்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்துல இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பா இந்த காணொலியில முழுமையாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை இலங்கையில் விசேட விடுமுறை தினம் இன்றைய நாள். உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவியொருவருடைய புகைப்படமும் அவருடைய அம்மாவினுடைய தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக வலைத்தளத்துல அதே வகுப்புல படிக்கிற மாணவன் ஒருவர் பதிவு செய்து ஆபாசமாக சித்தரித்து அவருடைய அந்த பதிவை வெளியிடுகிறார். அவர் வேலனை பகுதியைச் சேர்ந்தவர். இந்த சம்பவம், இந்த மாணவி, அந்த மாணவன் எல்லாருமே வேலனையில் கல்வி கற்கின்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுது. இப்படி ஆபாசமாக சித்தரித்து மாணவியினுடைய புகைப்படம், அவருடைய அம்மாவினுடைய தொலைபேசி இலக்கத்தை இவர் டிக்டாக் செயலியில போட்டதுமே லிங்க் கேட்கிற பழக்கம் எவ்வளவு எச்சையான, மோசமான, கொச்சையான பழக்கமா இருந்தாலும் பொது வழியில பெரிய நாகரிகமான செயல் மாதிரி எங்கட ஆட்கள் எல்லாருமே இந்த லிங்க் கேட்கிற பழக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் விடையில அந்த மாதிரி எல்லாம் செய்யப்பட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பரிமாறப்படுகிற போது இந்த விஷயம் சம்பந்தப்பட்ட மாணவிக்கும் அந்த மாணவியினுடைய குடும்பத்துக்கும் தெரிய வருது. அந்த மாணவி என்ன செய்யறாண்டா, தன்னுடைய உறவினர் ஒருவரோடு அந்த வீட்டுக்கு, மாணவனுடைய வீட்டுக்கு நியாயம் கேட்கறதுக்காக, என்னத்துக்கு இப்படி செய்தீங்க என்று சொல்லி கேட்கறதுக்கு போறா. அங்க போற நேரத்துல அந்த மாணவனுடைய தந்தையார் நியாயம் கேட்க போன அந்த உறவினருக்கு கடுமையாக தாக்கி இருக்கிறார், மிக மோசமாக திட்டி இருக்கிறார். அவர்கள் உடனடியாக ஊர்காவல்துறை போலீசாரிடம் இது தொடர்பான முறைப்பாட்டை பதிவு செய்யறாங்க. முறைப்பாட்டுக்கு எடுத்துக்கொண்ட ஊர்காவல்துறை போலீசார் உடனடியாக நடவடிக்கைகள் இறங்குறாங்க. உடனடியாக இந்த விடயம் தொடர்பாக விசாரணை செய்யப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த மாணவன் கைது செய்யப்படுகிறார். அவர்தான் செய்தார் என்பது இங்கே நிரூபணமாகிறது. உடனடியாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவர் 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதே போல மிரட்டியதற்காக, தாக்கியதற்காக அந்த மாணவனுடைய தந்தையாரும் இப்போது கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இப்ப உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம அந்த தாக்குதல்ல காயமடைந்த மாணவியினுடைய உறவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான வேலையை அந்த மாணவன் செய்திருக்கிறார். எங்கட வீடுகள்லண்டா பொதுவா எல்லா வீடுகள்லையுமே பிள்ளை ஒரு சின்ன பிள்ளையை செய்தாலும் யாராவது அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைக்கு போட்டு அடி என்று அடிக்கிற பழக்கம் தான் இருக்குது. ஆனா ஒரு மாணவியினுடைய புகைப்படம், அவருடைய அம்மாவினுடைய தொலைபேசி இலக்கம் போன்ற எல்லாத்தையும் டிக்டாக் மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்தது மட்டும் இல்லாம ஆபாசமா சித்தரிச்ச ஒரு மாணவன் இந்த பிரச்சனை தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த மாணவியினுடைய உறவினருக்கும் மாணவிக்கும் அடிக்க போற அளவுக்கு அப்பா இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா இங்க என்ன பிழை, வளர்ப்பு பிழை, அப்பா அம்மா பிழை என்று தான் சொல்லணும். எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை போதாது என்று சொல்லி சொல்லலாம். மேற்கொண்டு விசாரணைகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான வேறுகளை செய்திருக்கணும் என்பது தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல போலீசாருக்கும் நீதிமன்றத்திற்கும் நாங்கள் பெரிய சல்யூட் ஒன்று அடிக்க வேணும். இந்த மாதிரி மாணவர்கள், மாணவிகள், பெண்கள், சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டக்கு டிலே இல்லாம உடனடியா ஆக்ஷன்ல குதிச்சு எல்லா விஷயங்களையும் கரெக்டா பண்றதுக்கு எங்களுடைய நீதித்துறை இன்னும் வாழ்கிறது, இன்னும் ஸ்ட்ராங்கா பல விஷயங்களை செய்யும், சட்டம் சரியா தன்னுடைய கடமையை செய்யும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்பவமும் உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவமா மாறி இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் இப்படி செய்ய நினைக்கிற மாணவர்களுக்கும், இப்படி செய்ய நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணமா இருக்கட்டும்.